நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமு படத்தில் ஜெமினி கணேசன், கே.வி. மகாதேவன், கண்ணதாசன் உருவாக்கிய நிலவே என்னிடம் நெருங்காதே காவிய சாதனை. காதல் மன்னன் ஜெமினிக்காக கண்ணதாசன் வடித்த அசாத்திய சோக காதல் வரிகள். ராமு படத்தில் கே.வி. மகாதேவன் செய்த மெல்லிசை சாதனை. காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மற்றும் கே.ஆர். விஜயா நடிப்பில் ஏ.சி. திரிலோகச்சந்தர் இயக்கத்தில் 1966ஆம் ஆண்டு வெளியான ராமு திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்தின் ஆகச்சிறந்த குடும்பக் காவியம். தன் மனைவியின் நினைவாலும் பேச முடியாத மகனின் சோகத்தாலும் தவிக்கும் ஒரு தந்தையாக ஜெமினி கணேசன் அவர்கள் இந்த படத்தில் நடித்திருப்பார். இந்த படத்தில் தன் மனதில் இருக்கும் ஆறாத சோகத்தை நிலவிடம் முறையிட்டு பாடும் நிலவே என்னிடம் நெருங்காதே, நீயும் நினைத்து நினைத்து உருகாதே என்ற பாடல் பின்னணியில் இருந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஜெமினி கணேசனின் உருக்கமான கதாபாத்திரத்திற்கும் நிலவின் அமைதிக்கும் ஏற்ப ஒரு மென்மையான இதயத்தை பிழியும் மெலடி பாடல் அந்த படத்திற்கு தேவைப்பட்டது. இசையமைப்பாளர் திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள் ஹார்மோனியத்தில் காதுகளுக்கு தேன் பாய்ச்சும் ஒரு ராகத்தை அமைத்து காட்டினார். கம்போசிங் அறைக்கு வந்த கவியரசு கண்ணதாசன் ஜெமினி கணேசனின் வேதனையையும் நிலவின் வெளிச்சத்தையும் மனதில் கொண்டு வரிகளை எழுத ஆரம்பித்தார். அப்படி எழுதிய வரிகள்தான் நிலவே என்னிடம் நெருங்காதே, நீயும் நினைத்து நினைத்து உருகாதே, என் நிழலையும் தொட்டு துயரப்படாதே என்று எழுதினார். அவர் எழுதிய வரிகள் அனைவரையும் கண்ணீர் விட செய்தது. பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் எழுதிய கண்ணில் தோன்றும் காட்சியெல்லாம் சோகமடா, நெஞ்சில் வாழும் நினைவெல்லாம் காயமடா என்ற வரிகள் பாடலுக்கு தனி அழகையும் உருக்கத்தையும் கொடுத்தன. பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ஒலித்த போது ரசிகர்கள் தியேட்டர்களில் கண்ணீர்களோடு ரசித்தார்கள். தமிழ் திரையுலகின் இந்த பொற்கால வரலாற்று பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான வரி எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். அதேபோல் அந்த வரி உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நினைத்து பார்த்திருப்பீர்கள், அதையும் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.